Good morning students, welcome to Shape our Group of Schools online class. So in this class we are going to see the banking lesson continuation. In the last class la நம்ம பார்த்தது எல்லாமே banking, commercial banks, functions, rules னு இது எல்லாமே பார்த்துட்டு வந்திருப்போம். So இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா recent advancement in banking system. என்ன வந்து ரீசன்ட்டா வந்து அட்வான்ஸ்டா நமக்கு பேங்கிங்ல என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தனா e-banking இருக்கு, Paytm, debit card and credit card, recent issues, mergers of bank and RTGS and NEFT, last பார்த்தனா ATM. இத பத்தி தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். So first நம்ம பார்க்க போறது பார்த்தனா e-banking. So online banking also known as the internet banking. It is an electronic payment system. Online banking நம்ம ஆன்லைன்ல banking பண்றது தான் வந்து இது இன்டர்நெட் பேங்கிங்னு சொல்றாங்க. இது ஒரு எலக்ட்ரானிக் சிஸ்டம் மூலமா நம்ம யூஸ் பண்றது. And also the financial transaction e-bankingல பார்த்தோம்னா நம்ம என்ன பண்றோம்னா financial transactions என்ன டிரான்சாக்ஷனால அதில் பண்ணிக்கிறோம். ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் வெப்சைட்ஸ் எதில் பண்ணுறோன்னா அதுக்குன்னு ஒரு வெப்சைட் கொடுக்குறாங்க. அந்த வெப்சைட் மூலமாக நம்ம ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வரோம். ஸோ இதுதான் இ-பேங்கிங் சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நமக்கு பேடிஎம் சொல்கிறோம். பேடிஎம்னா என்னென்னா இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணது லைசன்ஸ் இதுக்கு பேடிஎம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது கொடுத்தது பார்த்தோன்னா இன் ஆகஸ்ட் 2015 பேடிஎம் ரிசர்வ்ட் அ லைசன்ஸ் ஃப்ரம் ஆர்பிஐட்டேருந்து ஆகஸ்ட் 2015 தான் பேடிஎம் வந்து லைசன்ஸ் வாங்கியிருக்கு. ஸோ லான்ச் அ பேடிஎம் பேங்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. ஸோ இட் வாஸ் விச் ஃபவுண்டர் ஆக்சுவலாக இதோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தோன்னா விஜய் சேகர் சர்மான்னு சொல்கிறவர் தான். இவர் ஒரு ஃபவுண்டர். இவர் தான் ஸ்டார்ட் பண்ணது. இவர் வந்து 51% ஷேர் வந்து இவர் தான் வந்து பேடிஎம்மில் வச்சுருக்கார், பேடிஎம் பேங்க்கில். இவரை தவிர பார்த்தோன்னா 197 கம்யூனிகேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 197 கம்யூனிகேஷன் அது 39% வச்சுருக்காங்க. 10% பார்த்தோன்னா அந்த 197 கம்யூனிகேஷன் சொன்ன இல்லையா அதோட சப்சிடரி இருக்கும் இல்லையா அந்த சப்சிடரி பார்த்தோன்னா ஒரு 10%ம் அந்த விஜய் சேகர் சர்மான்றவர் அகெயின் ஒரு 10%ம் மிங்கிள் ஆகி வச்சுருக்காங்க. ஸோ அதிக அளவில் வச்சுருக்கிறது பார்த்தா அந்த இன்ட்ரடியூஸ் பண்ண விஜய் சேகர் சர்மா தான் வந்து 51% ஷேர்ஸை வந்து ஹோல்ட் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா நமக்கு இருக்கிறது டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு. ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது தான் டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு நம்ம யூஸ் பண்ணுறது தான். த டெபிட் கார்டு இஸ் அ கார்டு அலோவிங் ஹோல்டர் டு ட்ரான்ஸ்ஃபர் மணி எலக்ட்ரானிக்கலி ஃப்ரம் பேங்க் அக்கௌண்ட் வென் மேக்கிங் அ பர்ச்சேஸ். ஆக்சுவலாக நம்ம டெபிட் கார்டு வச்சு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா அதுலேயே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்கிறாங்க கார்டு யூஸ் பண்ணி நம்ம அந்த பேமெண்ட்டை வந்து கேஷ் வந்து எடுத்துக்கிறோம். நார்மலாக என்ன பண்ணுவோம் டெபிட் கார்டு வச்சு கேஷ் எடுப்போம், ஏடிஎம்மில் வந்து கேஷ் எடுப்போம். அது இல்லாமல் ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா நம்ம அந்த இடத்துல டெபிட் கார்டு யூஸ் பண்ணுவோம் அந்த கேஷ் பேமெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா எல்லாமே வந்து பேங்க் அக்கௌண்ட் மூலமாக தான். பேங்க் அக்கௌண்ட் இல்லைனா நம்ம டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி எதுவும் பண்ண முடியாது. ஒன்லி த்ரூ த பேங்க் அக்கௌண்ட் சொல்கிறாங்க. அதே இது நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கிரெடிட் கார்டு சொல்கிறோம். இஸ் அ பேமெண்ட் கார்டு இஷ்யூட் டு யூசர்ஸ் டு எனேபிள் த கார்டு ஹோல்டர் டு பே அ மர்ச்சன்ட் ஃபார் கூட்ஸ் அண்ட் ஆல்சோ த கார்டு issuer creates a revolving account. இதில் பார்த்தோன்னா கார்டு ஹோல்டருக்கு ஒரு கார்டு ஹோல்டர் ஒருத்தருக்கு கார்டை வந்து கொடுக்குறாங்க இல்லையா கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்கன்னா அந்த கார்டை யார் வச்சுருக்காங்களோ அவர் தான் கார்டு ஹோல்டர்னு சொல்கிறாங்க. அந்த கார்டை கொடுக்குறவரை கார்டு இஷ்யூவர்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கார்டு இஷ்யூவர் என்ன பண்ணுவாராம் ஒரு ரிவால்விங் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த கிரெடிட் கார்டுக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த கிரெடிட் லிமிட்டுன்னு இருக்கும். ஸோ ஒரு கார்டுக்கும் ஒரு லிமிட் இருக்கும் இல்லையா 15,000 இருக்கும் 50,000 லைக் திஸ் ஒரு லிமிட் இருக்கும். அந்த லிமிட் வரைக்கும் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம ஏதாவது ஒரு ஷாப்புக்கு போனோன்னா அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டை நெக்ஸ்ட்டு நம்ம பே பண்ணுறது. டெபிட் கார்டுன்றது நம்ம அக்கௌண்ட்டில் மணி இருந்தால் மட்டுமே நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். ஆனால் கிரெடிட் கார்டுன்றது நம்ம கார்டு மட்டும் இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு நம்ம வாங்கினதுக்கப்புறம் எந்த ஒரு குட்ஸையும் வாங்கினதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்த கிரெடிட் கார்டு இண்டஸ்ட்ரி மே லிமிட் கஸ்டமர்ஸ். ஆக்சுவலாக இதில் ஒரு ஷாப்பிங் பண்ணுறதுக்கே ஒரு லிமிட் இருக்குது. அந்த கிரெடிட் கார்டுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூக்கு தான் நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ரீசெண்ட் இஷ்யூஸ் சொல்கிறாங்க. ஒன்ஸ் த பாரோவர் fails to make interest or principal payments for 90 days, the loan is considered to be the non-performing asset. Actually என்னன்னா NPAன்னு சொல்லுவாங்க. இந்த ரீசன்ட் இஷ்யூஸில் ஒன்று கொடுத்துருக்கிறது NPAன்னு சொல்லுவாங்க, நான் பெர்ஃபார்மிங் அசட்னு சொல்கிறாங்க. என்னென்னா இப்போ ஒரு லோன் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா அது ஒரு 90 டேஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணுமா அதை வந்து ரீபே பண்ணணும். அப்படி அதை நம்ம ரீபே பண்ணலாம் அந்த 90 டேஸ்க்குள்ளேனா அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க இதை வந்து நான் பெர்ஃபார்மிங் அசட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. NPAவாக கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ரீசெண்ட் இஷ்யூஸ்னு சொல்கிறாங்க.
அடுத்தது பார்த்தோன்னா merger of banksனு சொல்கிறோம். யூனியன் கேபினெட் decided to merge all the remaining 5 associate banks of State Bank Group with State Bank of India in 2017. ஆக்சுவலாக யூனியன் கேபினெட் என்ன டிசைட் பண்ணுச்சுன்னா ஒரு 5 அசோசியேஷன் பேங்க், நான் அது என்னென்ன பேங்க்ஸ்ன்றதை நெக்ஸ்ட்டு சொல்கிறேன், அந்த பேங்க்ஸை எல்லாத்தையுமே ஸ்டேட் பேங்க் கூட வந்து மிங்கிள் பண்ணணும், அது கூட மர்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுத்துச்சு. எப்போனா 2017, அதாவது 5 அசோசியேஷன் பேங்க்கை ஸ்டேட் பேங்க் கூட வந்து மர்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு டெசிஷன் எடுத்தாங்க. அதுதான் 2017. 5 அசோசியேஷன் பேங்க் அந்த பாரதிய மகிழா பேங்க் became the part of State Bank of India. அந்த 5 அசோசியேஷன் பேங்க் இல்லாமல் பாரதிய மகிழா பேங்க்கும் வந்து இந்த பேங்க்ஸ் ஸ்டேட் பேங்க் கூட மிங்கிள் ஆயிருக்கு 2017 ஏப்ரல் 1 திஸ் பிளேஸ்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அமாங் டாப் 50 பேங்க்ஸ் இன் த வேர்ல்டு. ஆக்சுவலாக இதில் பார்த்தோன்னா டாப் 50 பேங்க்ஸில் வந்து ஃபஸ்ட் இதில் வந்து என்னது ஸ்டேட் பேங்க்கும் நமக்கு இருக்குன்றாங்க. இந்த 5 அசோசியேஷன் பேங்க்குன்னு சொன்னோம் இல்லையா, அது என்னென்ன பேங்க்குன்னு பார்த்தோன்னா ஒன்று ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஜெய்ப்பூர்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தோன்னா இதே மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஹைதராபாத் சொல்லியிருக்கோங்க. நெக்ஸ்ட்டு மைசூர் பேங்க்கு, பட்டியாலா பேங்க்கு அண்ட் ட்ராவன்கோர்னு சொல்லிட்டு ஒரு 5 பேங்க்ஸு சொல்லியிருக்காங்க. இந்த 5 பேங்க்ஸுமே பார்த்தோன்னா ஸ்டேட் பேங்க் கூட வந்து மர்ஜ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த 5 அசோசியேஷன் பேங்க் இல்லாமல் த அதர் 2 அசோசியேட்டட் பேங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எதுன்னு பார்த்தோன்னா த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டோர் அண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் கௌராஷ்டிரா சொல்லிட்டு இந்த 2 பேங்க்ஸ் பார்த்தோன்னா எது கூட மிங்கிள் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஸ்டேட் பேங்க் கூட சேர்த்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மர்ஜஸ் ஆஃப் பேங்க்ஸில் வந்து மர்ஜ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன பேங்க்ஸை ஸ்டேட் பேங்க் கூட சேர்த்துருக்காங்கன்றது தான் பார்த்துருக்கோம். அடுத்தது பார்த்தோன்னா உனக்கு இதில் கொடுத்துருக்கிறது ஆர்டிஜிஎஸ் அண்ட் என்இஎஃப்டி சொல்கிறாங்க. ஆர்டிஜிஎஸ் அண்ட் என்இஎஃப்டி. ஆக்சுவலாக ஆர்டிஜிஎஸ்னால் என்ன, என்இஎஃப்டினா என்னென்ன, இன்டர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் எனேபிள்ஸ் எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஒன் பேங்க் டு அனதர். ஆக்சுவலாக ஒன் பேங்க் டு அனதர் இன்டர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது, ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது. தேர் ஆர் 2 சிஸ்டம் ஆஃப் இன்டர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். இதில் 2 சிஸ்டம் இருக்குது. இதில் எதுன்னு பார்த்தோன்னா என்இஎஃப்டி ஒன்று, ஆர்டிஜிஎஸ் ஒன்று. இது ரெண்டுத்தையுமே யார் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. இதில் என்இஎஃப்டின்றது ஃபுல் ஃபார்ம் என்னென்னா நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்கிறாங்க. என்இஎஃப்டிக்கு ஃபுல் ஃபார்ம், என்இஎஃப்டி ஃபுல் ஃபார்ம் என்ன, நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்கிறோம். இதே இது ஆர்டிஜிஎஸ்க்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னு பார்த்தோன்னா ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சொல்கிறாங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். ஃபஸ்ட்டு நான் என்இஎஃப்டிக்கு இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸே உனக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபுல் ஃபார்ம் ஃபஸ்ட்டு உனக்கு கொடுத்துருக்கிறது ஃபுல் ஃபார்ம் நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். இதே இது ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சொல்கிறோம். அடுத்தது பார்த்தோன்னா இதில் டிரான்சாக்ஷன், என்இஎஃப்டியில் டிரான்சாக்ஷன் எப்போவுமே வந்து ஸ்லோவாக இருக்கும். அதே இது ஆர்டிஜிஎஸில் டிரான்சாக்ஷன் எப்போவுமே ஹையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த டிரான்சாக்ஷன்ஸ் என்ன டைமிங்கில் இவங்க பண்ணுறாங்க இந்த பேங்க்லன்னு பார்த்தோன்னா டைமிங் மார்னிங் 8 to 6:30 PM பண்ணுறாங்க. அதே ஆர்டிஜிஎஸில் 9 to 4:30 PM வரைக்கும் டிரான்சாக்ஷன். உனக்கு அந்த டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுற டைமிங் முதற்கொண்டு உனக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மினிமம் லிமிட் இருக்குது, இவ்வளோ தான் டிரான்சாக்ஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு. இதில் மினிமம் லிமிட் பார்த்தோன்னா 2 lakhs வரைக்கும் வந்து டிரான்சாக்ஷன் வந்து பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு என்இஎஃப்டியில் லிமிட்டே கிடையாது, நோ மினிமம் லிமிட்டே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதில் இருக்கிற டிஃப்ரென்ஸாக உனக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா உனக்கு இதுக்கு அடுத்தது ஏடிஎம் இருக்குது. லாஸ்ட் ஒன் அண்ட் ஆர்டிஜிஎஸ்க்கு அடுத்தது என்இஎஃப்டி. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா ஏடிஎம்னா நமக்கே தெரியும் ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் சொல்லிட்டு. நார்மலாக எல்லாருமே ஏடிஎம் கார்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ இட் வாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் த பேங்க் டெக் சிஸ்டம் விச் வை இன்ட்ரடியூஸ்ட் இன் ஃபஸ்ட்டு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது எப்போன்னு பார்த்தோன்னா 1967 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. The next revolution in ATM is likely to involve contactless payment much like ஆக்சுவலாக இப்போ ஏடிஎம்க்கு அடுத்தது நம்ம கார்டுக்கு அடுத்தது நிறைய யூஸ் பண்ணுறது என்ன யூஸ் பண்ணுறோம், கூகுள் பே யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஆப்பிள் பே லைக் திஸ் நிறையா ஆப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து பேமெண்ட்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்கிறாங்க யூஸிங் எ ஸ்மார்ட் ஃபோனை. ஸோ ஏடிஎம் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம எது மூலமாக பண்ணிகிட்ருக்கோம், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மூலமாக டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ சம் ஏடிஎம் இன்னோவேஷன்ஸ் ஆர் ஆல்ரெடி அவைலபிள் ஓவர்சீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன். ஸோ ரொம்ப இன்னோவேட்டிவாக ஒரு சில ஏடிஎம் டிரான்சாக்ஷன்ஸ் பற்றி சொல்கிறாங்க. என்னென்னா ரெகக்னேஷன் இட் இஸ் இன் த பிளேஸ் அட் கத்தார் மெயின்டைன்டு பை ஆர்பிஐ.
RBI. So the National Bank ATMs, these technologies can help overall bank security. ரொம்ப வந்து இந்த ஏடிஎம்ல எந்த ஹேக்கிங்கும் நடக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு சில அட்வான்ஸாக வந்து இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்காங்களாம். இந்த டெக்னாலஜிஸ் பார்த்தோன்னா ஏடிஎம்மில் எப்போ அது கொண்டு வந்தாங்கன்னு கத்தார் நேஷ்னல் பேங்க் ஏடிஎம்மில் தான் அது கொண்டு வந்திருக்காங்க. ஏடிஎம் கார்டில் எந்த ஒரு ஹேக்கிங்கும் நடக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ இதுதான் உனக்கு ஏடிஎம்மை பற்றி கொடுத்துருக்கிறது. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோன்னா உனக்கு இதில் மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட் இருக்குது. மணி மார்க்கெட்னா என்ன, கேபிட்டல் மார்க்கெட்னா என்ன? மணி மார்க்கெட் இஸ் த்ரூ விச் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் லோன்ட் அண்ட் பாரோடு. ஆக்சுவலாக லோன்ஸ் ஷார்ட் டேர்மாக உனக்கு கொடுக்குற லோன்ஸும் நீ பாரோ பண்ணுறதும் தான் மணி மார்க்கெட் சொல்கிறோம். ஹேண்டில் த பர்ச்சேஸ், சேல், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷார்ட் டேர்ம், எல்லாமே ஷார்ட் டேர்ம்லேயே முடியறது. பர்ச்சேஸ் பண்ணுறது, சேல்ஸ் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கூட்ஸு, இது எல்லாமே ஷார்ட்டாக முடியறது மணி மார்க்கெட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு எதை சொல்லலாம்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு, இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, மணி மார்க்கெட்னு சொல்கிறாங்க. நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் திஸ். இதே இது கேபிட்டல் மார்க்கெட்டுன்றது என்னன்னு பார்த்தோன்னா இஸ் அ பார்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சிஸ்டம் விச் இஸ் கன்சர்ன்டு வித் ரைசிங் கேபிட்டல் பை டீலிங் இன் ஷேர்ஸ், பாண்ட்ஸ் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. மணி மார்க்கெட்டுன்றது ஷார்ட் டேர்மாக முடிக்கிறது, பட் கேபிட்டல் மார்க்கெட்டுன்றது லாங் டேர்மாக, அதாவது ஷேர்ஸு, டெபென்ச்சர்ஸு, பாண்ட்ஸு இதெல்லாம் வச்சு லாங் டேர்ம்ஸ்க்காக கொண்டு போகிறது வந்து கேபிட்டல் மார்க்கெட்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு அடுத்தது உனக்கு மணி மார்க்கெட்டை கேபிட்டல் மார்க்கெட் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மணி மார்க்கெட்டுன்றது உனக்கு சொன்னேன், இது ஷார்ட் டேர்மாக முடியறது, இந்த இடத்துல வந்து லாங் டேர்மாக முடியறதுன்னு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிமானிட்டைசேஷன்றாங்க. ஸோ டிமானிட்டைசேஷன் இஸ் த ஆக்ட் ஆஃப் ஸ்ட்ரிப்பிங் அ கரன்சி யூனிட் ஆஃப் இட்ஸ் ஸ்டேட்டஸ் அஸ் லீகல் டெண்டர். இட் அக்கர்ஸ் whenever there is a change of national currency. ஸோ உன்னோட மணி வேல்யூவை கம்மி பண்ணுறது, அதுதான் டிமானிட்டைசேஷன் சொல்கிறாங்க. திடீர்னு மணி வேல்யூவை உனக்கு கம்மி பண்ணுறது. த கரண்ட் ஃபார்ம்ஸ் அ மணி இஸ் புல்டு ஃப்ரம் சர்க்குலேஷன் ஆஃப்டன் டு வேர் பிளேஸ்டு வித் நியூ காயின்ஸ். திடீர்னு என்ன பண்ணுவாங்க, சடனாக வந்து உன்னோட காயின்ஸ் அதெல்லாம் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து என்ன நடந்ததுன்னா 2016 உனக்கு நவம்பர் 8 என்ன பண்ணாங்க, த இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடி அனௌன்ஸ்டு டிமானிட்டைசேஷன் of all 500 and 1000 bank notes of Mahatma Gandhi series. ஆக்சுவலாக 500 rupees-உம் 1000 rupees-உம் வந்து செல்லாதுன்னு சொல்லிட்டு அப்படியே டிமானிட்டைஸ் பண்ணாங்க இல்லையா. அந்த டைம் பண்ணப்போ 99% கரன்சிஸ் வந்து ஆர்பிஐயில் வந்து வந்துச்சான். எந்த அளவுக்கு 500 rupees-உம் 1000 rupees-உம் செல்லாதுன்னு சொன்ன உடனே டிமானிட்டைஸ் பண்ணதுக்கப்புறம் 99% வந்து மணி வந்து ஆர்பிஐக்கு வந்ததாக சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒரு சில ஆப்ஜெக்டிவ்ஸும் இருக்குது, இதனால் ஒரு சில அட்வான்டேஜஸாகவும் இருக்குது நமக்கு. ரிமூவிங் பிளாக் மணி, இதனால் என்னது, பிளாக் மணி யாராலையும் வைக்க முடியாது. திடீர்னு வந்து டிமானிட்டைஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுக்காக அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஸ்டாப்பிங் ஆஃப் கரப்ஷன், எந்த ஒரு கரப்ஷனும் இல்லாமல் அதையும் பார்த்துப்பாங்க. ஃபேக் நோட்ஸும் எதுவும் வந்து வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதோட ஆப்ஜெக்டிவ்ஸாக சொல்லியிருக்காங்க டிமானிட்டைசேஷனில். ஸோ இந்த கிளாஸில் நம்ம எது வரைக்கும் பார்த்தோன்னா ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட்லேருந்து பேங்கிங் பார்த்தோம், பேடிஎம், டெபிட் கார்டு பார்த்துருக்கோம், ரீசெண்ட் இஷ்யூஸ் பார்த்தோம், மர்ஜர்ஸ் ஆஃப் பேங்க்ஸ், இது மாதிரி ஏடிஎம்ஸ்லாம் பார்த்தோம். அது போக கேபிட்டல் மார்க்கெட் அண்ட் மணி மார்க்கெட் பற்றி பார்த்துருந்தோம். இதை ஒன்ஸ் நம்ம வந்து இந்த கிளாஸோட வந்து இந்த லெசன் வந்து ஓவர் ஆகுது. இந்த லெசனில் ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்ததை ஜஸ்ட்டு ஒரு வாட்டி ரீகால் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோம். ஸோ இந்த பேங்கிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா டெபாசிட்ஸ் பார்த்தோம், ப்ரைமரி அண்ட் டிரைவ்டு டெபாசிட் சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா. ப்ரைமரி டெபாசிட் பார்த்தோம், டிரைவ்டு டெபாசிட் பார்த்தோம். ஸோ நார்மலாக நம்ம வந்து ஒரு டெபாசிட் பண்ணுறோன்னா அதை ப்ரைமரி டெபாசிட் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம டெபாசிட் பண்ண மணியை ஒருத்தருக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னேன், பேங்க்கில் லோனாக இஷ்யூ பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து டிரைவ்டு டெபாசிட்னு சொல்கிறாங்க. எனக்கு எக்ஸாம்பிளோடையே உனக்கு சொல்லியிருந்தேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் கேளு. ப்ரைமரி டெபாசிட்ன்றது ஒரு கஸ்டமர் வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறது ப்ரைமரி. அதே இது ஒரு கஸ்டமர் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை வந்து ஒரு லோனாக இஷ்யூ பண்ணுறது டிரைவ்டு டெபாசிட்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா நீ என்ன பார்த்துட்டு வந்திருக்கோம், கிரெடிட் க்ரியேஷன்ஸ் பார்த்துருந்தோம், கிரெடிட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க, ரோல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் பார்த்தோம், கமர்ஷியல் பேங்க்ஸோட என்னென்ன ரோல்ஸ்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ ஒரு வாட்டி பாரு, கமர்ஷியல் பேங்க்கில் ப்ரைமரி செக்டார் இருக்குதுன்னு சொன்னேன், செகண்டரி இருக்குது, அதர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ப்ரைமரின்றது பார்த்தோன்னா அதுக்கு கீழே டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறது
அந்த அக்செப்டிங் டெபாசிட்ஸ்லேயே 2 டைப்ஸ் சொல்லியிருந்தேன். எப்படி சொல்லியிருந்தேன்? டிரைவ்டு டெபாசிட், டைம் டெபாசிட் இதெல்லாம் சொல்லியிருந்தோம். அடுத்தது பார்த்தோன்னா லோன்ஸ் இஷ்யூ பண்ணுறது, அட்வான்சிங் லோன்ஸ் எல்லாம் கொடுக்கறது தான் டிரைவ்டு டெபாசிட்னு சொல்கிறோம். இதில் செகண்டரின்னு பார்த்தோன்னா ஏஜென்சிஸ் மூலமாக சொல்கிறது சொன்னேன். கலெக்டிங் செக் கொடுக்கறது அண்ட் ஆல்சோ கலெக்டிங் இன்கம், பே எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் வந்து ஏஜென்சிஸ் மூலமாக பண்ணுறது. ஜென்ரல் யூட்டிலிட்டிஸ், அதர் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னலாம் வந்து அதாவது என்ன ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு பண்ணியிருக்காங்கன்றது பார்த்தோன்னா ப்ரொவைடிங் லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா. லாக்கரில் வந்து நம்ம மணி, கேஷ், ஜுவல்ஸ் எல்லாம் வந்து பேங்க்கில் வைக்கிறதுக்காக நமக்கு லாக்கர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இஷ்யூவிங் ட்ராவலர்ஸ் செக், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிறோன்னா அதுக்கான நம்ம கேஷ் எடுத்துகிட்டு போக முடியாதுன்றதுக்காக ட்ராவலர்ஸ் செக்காக வந்து நம்ம வாங்கிக்கலாம். லைக் திஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை வந்து டீல் பண்ணுறதுக்காகவும் நம்ம முடியுது. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபரிங் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் நமக்கு சொல்லியிருக்காங்க. லெட்டர் ஆஃப் கிரெடிட் பற்றியும் பார்த்துருந்தோம், அதாவது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இதை பற்றியும் பார்த்துருந்தோம். லாஸ்ட்டாக அதர் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லிட்டு கிரெடிட் க்ரியேஷன் பார்த்தோம், கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தது பேங்கிங்கில் கமர்ஷியல் பேங்க்ஸில் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்த்தது எல்லாமே உனக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த லெசன் வந்து இந்த கிளாஸோட ஓவர் ஆகுது. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நியூ லெசன் பார்க்கலாம். I will see you in the next class. Thank you, students.